வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். கொலக்கட்டில் கத்தும்பா தோட்ட தமிழ் பள்ளிக்கு இடம் இல்லை, மாணவர்களுக்கும் இடம் இல்லை. மாணவர்களை வேறு பள்ளிக்கு மாற்ற பாலிங் கல்வி இலாக்கா கட்டாய நடவடிக்கை. கிடா பாலிங் மாவட்டத்தில் உள்ள கொலக்கட்டில் கத்தும்பா தோட்ட தமிழ் பள்ளி தனது 70 ஆண்டுகால அடையாளத்தை இழக்கவிருக்கிறது. கத்தும்பா தோட்டத்தில் இயங்கி வந்த இத்தமிழ் பள்ளி தற்போது இடம் இன்றி தத்தளித்துக் கொண்டிருப்பதாக சுற்றுவட்டார மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 1950ஆம் ஆண்டில் சைம்டாபி நிலத்தில் அமைந்திருந்த கத்தும்பா தமிழ் பள்ளி பாதுகாப்பான நிலத்தில் இல்லை என்றும், பள்ளி அமைந்துள்ள நிலம் விற்கப்பட்டு விட்டதாகவும் கிடா மாநில கல்வி இலாக்கா 2024ஆம் ஆண்டில் நிலத்தின் உரிமையாளரிடம் இருந்து கடிதம் ஒன்றினை பெற்றது. அக்கடிதத்தின் அடிப்படையில் கிடா மாநில கல்வி இலாக்கா கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கத்தும்பா தோட்ட தமிழ் பள்ளி தோட்டத்தில் இருந்து இடமாற்றம் செய்து பக்கான் தவார் தேசிய பள்ளியில் உள்ள ஒரு பகுதி கட்டிடத்தில் இயங்குவதற்கு வகை செய்தது. இனி இப்பள்ளி புதிய இடத்திலேயே இயங்கலாம் என்று மாநில கல்வி இலாக்கா உறுதி அளித்திருந்தது. 10 மாணவர்கள் மற்றும் 6 ஆசிரியர்களுடன் இயங்கி வரும் வரலாற்று சிறப்புமிக்க கத்தும்பா தமிழ் பள்ளி வழங்கப்பட்ட புதிய இடத்திலும் தொடர்ந்து இடம் கிடைக்காமல் மூடப்படும் அபாயத்தில் இருப்பதாக அப்பள்ளியின் வாரிய குழு தலைவர் கிருஷ்ணன் முனியாண்டி கூறினார். பக்கான் தவார் தேசிய பள்ளியில் இருந்து கத்தும்பா தமிழ் பள்ளி வெளியேற வேண்டும் என்று 7 நாட்களுக்கு முன்பு பாலிங் கல்வி இலாக்கா கடிதம் ஒன்றினை வழங்கியுள்ளதாக கிருஷ்ணன் முனியாண்டி விவரித்தார். கொத்தம்பா பள்ளிக்கூடத்துலேருந்து எஸ்கேடி தாவாவுக்கு மாற்றினாங்க. 9 மாதம் அங்கே இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த எஸ்கேடி தாவா புதியக்கு போகிறாங்க பில்டிங்கை. அது பிபிடியில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிபிடி என்ன சொல்கிறாங்க, எங்களை வேறு ஸ்கூலுக்கு மாற்றி போக சொல்கிறாங்க. எங்களுக்கு போகிறதுக்கு வசதி இல்லை. எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நாங்கள் மாற்றி கேட்குறோம். எங்களுக்கு இந்த கொத்தம்பா பள்ளிக்கூடம் நாங்கள் வேறு ஸ்கூலுக்கு போனோமா இந்த கொத்தம்பா பள்ளிக்கூடம் அழிஞ்சிடும், காணா போயிடும். எங்களுக்கு கொத்தம்பா பள்ளிக்கூடம் காப்பாற்ற வேண்டும். இது அமைச்சர் கல்வி அமைச்சருக்கு தெரியப்படுத்த வேண்டும். மெயினாக கத்தும்பா தோட்ட தமிழ் பள்ளியில் பயின்று வரும் அனைத்து மாணவர்களையும் வேறு பள்ளிக்கு மாற்றம் செய்யும்படி அப்பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கு கட்டளையிட்ட பின் பெற்றோர்களும் அம்மாற்றத்தை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாலிங் கல்வி இலாக்கா தனது கடிதத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதாக கிருஷ்ணன் முனியாண்டி கூறுகிறார். கிடா மாநில கல்வி இலாக்கா தன்மூப்பாக எடுத்துள்ள இந்த நடவடிக்கைக்கு பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள வேளையில் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள நிலத்தில் கத்தும்பா தமிழ் பள்ளியை மாற்றுவதற்கு கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடே உடனடியாக ஆவணம் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணன் முனியாண்டி கேட்டுக் கொண்டுள்ளார். மலேசியாவில் மிகவும் பாதுகாப்பான மாநிலமாக பினாங்கு அங்கீகரிக்கப்பட்டதற்கு நன்றியுணர்வுடன் நாம் இருக்கும் அதே வேளையில் பினாங்கு சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் மையமாக பயன்படுத்தப்பட்டு வருவது குறித்து பினாங்கு முதலமைச்சர் சவுகன் யாவ் கவலை தெரிவித்துள்ளார். பினாங்கு மாநிலத்தின் பரந்த நீர்பரப்பும் தாய்லாந்தின் அருகாமை சூழலும் பினாங்கு தீவை இயல்பாகவே போதைப்பொருள் மற்றும் இதர கடத்தல் பொருட்களுக்கான ஒரு போக்குவரத்து மையமாக மாற்றி வருகிறது. பினாங்கு பல ஆண்டுகாலமாக கடும் குற்றங்கள் மற்றும் கொள்கைகள் போன்ற குற்றவியல் சம்பவங்களில் இருந்து விடுபட்டு அத்தகைய குற்றச்செயல்கள் குறைந்து தற்போது மாநிலம் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் வடக்கில் இருந்து வரும் நிலப்பகுதி மற்றும் கடல் சூழல் போன்றவை கடத்தலுக்கான ஒரு மையம் போல் ஆக்கி வருகிறது. இதனை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று பினாங்கில் இன்று நடத்திய சீன புத்தாண்டு பொது உபசரிப்பின் போது சவுகன் யாவ் இதனை தெரிவித்தார். சபா சரவாவில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு கூட்டரசு மற்றும் மாநில அரசு ஏஜென்சிகளின் முழு கேந்திரத்தையும் ஒருங்கிணைக்குமாறு தேசிய பேரிடர் நிர்வாக ஏஜென்சியான நட்மாவிற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். தற்போதைக்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் பாதுகாப்பையும் அவர்களின் நலனையும் உறுதி செய்ய வேண்டும் என்று நட்மாவை பிரதமர் கேட்டுக் கொண்டார். சபா சரவாவில் வெள்ள நிலைமை மோசமடைந்து வருவதாக கிடைக்கப்பெற்ற தகவல் தம்மை மிகுந்த கவலையில் ஆழ்த்தியுள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இந்த வெள்ளத்தில் SPM தேர்வு எழுதும் மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய மாநில கல்வி இலாக்கா உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார்.
கோலாலம்பூர் மாநகர மன்றத்தின் ஆலோசனை வாரிய உறுப்பினர் ஒருவருக்கு 40 லட்சம் ரிங்கிட் குத்தகை வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் மாநகர் மன்றத்திடம் இருந்து நாளை வெள்ளிக்கிழமை உரிய விளக்கம் பெறப்படும் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விசாரணை தற்போது நடைபெற்று வருவதாக SPRM-இன் செயலாக்கத்திற்கான துணை தலைமை ஆணையர் டத்துஸ்ரீ அமட் குசைரி தெரிவித்தார். இவ்விவகாரம் குறித்து கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் நன்னெறி பிரிவிடம் விளக்கம் கோரப்படும். இந்த குத்தகை திட்டத்தில் லஞ்ச ஊழலுக்கான அம்சங்கள் இடம்பெற்றிருக்குமானால் விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். படுக்கையறை கட்டிலின் காலில் தவறுதலாக இடித்துக் கொண்ட DAP தலைவர் லிம் குவான் எங் கால் விரலில் ஏற்பட்ட காயத்திற்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று காலையில் நிகழ்ந்த இச்சம்பவத்தை தொடர்ந்து லிம் குவான் எங் பினாங்கு ஐலண்ட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மருத்துவமனைக்கு செல்லும்படி தமது குடும்பத்தினர் வலியுறுத்தியதைத் தொடர்ந்து தமக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஏற்கனவே அடிபட்ட காலிலேயே மீண்டும் அடிபட்டுள்ளது. தமக்கு உடனடி சிகிச்சை அளித்த ஐலண்ட் மருத்துவமனையின் எலும்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆங் கிம் சூனுக்கு லிம் குவான் எங் நன்றி தெரிவித்துக் கொண்டார். சீன புத்தாண்டு விடுமுறையையும் பொருட்படுத்தாமல் அவர் தமக்காக அதிக சிரத்தை எடுத்துக் கொண்டதாக லிம் குவான் எங் தமது முகநூலில் தெரிவித்துள்ளார். நகைச்சுவை கலைஞர் ஒருவரின் மனைவி செய்து கொண்ட புகாரை தொடர்ந்து 95,180 ரிங்கிட் ஏமாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஒரு தம்பதியரை போலீசார் கைது செய்துள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் உசேன் ஒமார் கான் தெரிவித்துள்ளார். 20 வயது மதிக்கத்தக்க கணவரும் மனைவியும் நேற்றிரவு செப்பாங் சலாக் திங்கியில் உள்ள அவர்களின் இல்லத்தில் கைது செய்யப்பட்டதாக டாக்டர் உசேன் ஒமார் குறிப்பிட்டுள்ளார். அத்தம்பதியர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்களை விசாரணை செய்வதற்கு ஏதுவாக காஜாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டுள்ளதாக டாக்டர் உசேன் ஒமார் தெரிவித்தார். சரவாவில் பிரதான எண்ணெய் தோண்டும் பகுதிகளான மீரி மற்றும் பிந்துலு ஆகியவை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போதிலும் இவ்விரு பகுதிகளிலும் தேசிய பெட்ரோலிய நிறுவனமான பெட்ரோனாஸின் செயலாக்கத்தை பாதிக்க செய்யவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் பெட்ரோனாஸின் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோரை வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பது தங்களின் தலையாய பணியாக இருக்கும் என்று அந்த தேசிய பெட்ரோலிய நிறுவனம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மடிக்கணினி விற்பனை கடையில் போலி ரசீதை பயன்படுத்தி 1,499 ரிங்கிட் மதிப்புள்ள மடிக்கணினியை வாங்கிய பெண் ஒருவர் தற்போது தேடப்பட்டு வருகிறார். கடாஹ் ஜித்ராவில் கடந்த ஜனவரி 23ஆம் தேதி நடந்த இச்சம்பவத்தில் மடிக்கணினி வாங்கியதற்கு தனது கைபேசியில் பணம் மாற்றப்பட்டதற்கு ஒரு போலி ரசீதை காட்டி 30 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் மடிக்கணினியை பெற்றுக் கொண்டுள்ளார். அந்த ரசீது உண்மைதானா என்று பரிசோதிப்பதற்குள் கணினியை பெற்றுக்கொண்ட அடுத்த கணமே அந்த பெண் கடையை விட்டு வெளியேறி மாயமானார் என்று கடை உரிமையாளர் போலீசில் புகார் செய்துள்ளார். சீன புத்தாண்டு விடுமுறையை உல்லாசமாக கழிப்பதற்காக கிள்ளானைச் சேர்ந்த ஒரு தொழிற்சாலையின் ஊழியர்கள் நேற்று பாட்டிக்சன் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது அவர்களின் மகிழ்ச்சி சோகத்தில் முடிந்தது. தங்களுடன் வந்த பாகிஸ்தான் ஆடவர் ஒருவர் கடலில் மூழ்கி மரணம் அடைந்தது சக பணியாளர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியது. இந்த சம்பவம் நேற்று நண்பகல் 12:20 மணியளவில் பாட்டிக்சன் பந்தாய் பாத்து லிமாவில் நிகழ்ந்தது. இதில் 20 வயது மதிக்கத்தக்க பாகிஸ்தான் இளைஞர் மூச்சு திணறலுக்கு ஆளாகி மரணமுற்றதாக பாட்டிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் மஸ்லான் உடின் தெரிவித்தார். கடலில் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர் பந்தை எடுப்பதற்கு சிறிது தூரம் நீச்சல் அடித்தவாறு சென்று கொண்டிருந்த போது நீரின் வேகத்தில் அடித்து செல்லப்பட்டார். அவரின் உடல் பிற்பகல் 3:12 மணியளவில் மீட்புப் படையினால் கண்டுபிடிக்கப்பட்டதாக மஸ்லான் உடின் குறிப்பிட்டார். 3 பேருந்துகள் மூலம் அந்த தொழிற்சாலை ஊழியர்கள் கில்லானில் இருந்து பாட்டிக்சனுக்கு வந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சுங்கைப்பட்டாணி தமன் கோலமுடாவில் நேற்று காலை 9:20 மணியளவில் வீடு ஒன்றில் சலவை இயந்திரத்தை திருட முயற்சி செய்த ஆடவர் ஒருவர் வளைத்து பிடிக்கப்பட்டார். மோட்டார் சைக்கிளில் வந்த 36 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவர் ஒரு வீட்டின் முன் நின்று முன்வாசல் இரும்பு கேட்டை நகர்த்திய பின்னர் அந்த சலவை இயந்திரத்தை மோட்டார் சைக்கிள் அருகில் இழுத்து வந்துள்ளார்.
தனது மோட்டார் சைக்கிளில் அந்த இயந்திரத்தை ஏற்றுவதற்கு முயற்சி செய்தபோது பொதுமக்கள் பார்த்துவிட்டதைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து தப்பிக்க முற்பட்டார். எனினும் அந்த நபர் பொதுமக்களால் வளைத்து பிடிக்கப்பட்டு ரோந்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் என்று கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 அசாருடீன் 1 இஸ்மாயில் தெரிவித்தார். மலாக்கா தங்கபத்து பயலுபோவில் பாலர் பள்ளி ஒன்றின் வேலியை மோதி தள்ளிய நபர் போதைப்பொருள் கொண்டு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று மலாக்கத்துங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP கிறிஸ்டோபர் பாத்திட் தெரிவித்தார். நேற்றிரவு 11:39 மணியளவில் இந்த விபத்து தொடர்பாக போலீசார் அழைப்பை பெற்றனர். காரில் சிக்கிக்கொண்ட அந்த நபர் மீட்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டார். அப்போது 56 வயதுடைய அந்த நபர் போதைப்பொருள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக ACP கிறிஸ்டோபர் குறிப்பிட்டார். தனது ஜீன்ஸ் கார் சட்டையில் 15.46 கிராம் ஹெரோயின் வகை போதைப்பொருளை அவர் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நபர் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக ACP கிறிஸ்டோபர் மேலும் கூறினார். ஜப்பானில் ஹிரோஷிமாவில் பயின்று வரும் மலேசிய மாணவி கடந்த 4 நாட்களாக காணவில்லை என்று புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த 21 வயதுடைய மாணவி இன்று காலையில் டோக்கியோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். தங்கள் மகள் நூரின் ஹன்னானி ஹபீசி பாதுகாப்பாக உள்ளார் என்று ஜப்பானில் உள்ள மலேசிய தூதரகத்தின் மூலம் தங்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளதாக அந்த மாணவியின் தந்தை நூர் அப்சான் அப்துல் ரசாக் தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை கைப்பை, பணப்பை மற்றும் கடப்பிதழுடன் வெளியே சென்ற அந்த மாணவி பின்னர் தாம் தங்கியிருந்த பல்கலைக்கழக தங்கும் விடுதிக்கு திரும்பவில்லை என்று ஜப்பானில் உள்ள மலேசிய மாணவர் சங்கம் தெரிவித்திருந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.